ஹரியோம். வணக்கம் அனைவருக்கும். சிந்திக்க சில துளிகள். இன்று நம்ம நிறைய நண்பர்கள், நிறைய மனிதர்கள், நிறைய பெண்கள், ஆண்கள் அனைவருமே நாம் ஒரு கருத்து சொல்கிறோம், பேசுகிறோம். ஆனால் அந்த கருத்தை எதிராளிகள் யாருக்கிட்ட சொல்கிறோமோ அவங்க கேட்குறாங்களா, அவங்க நம்ம சொல்கிறத உள்வாங்கிறாங்களா? நாம் ஒன்று சொல்லுவோம், அவங்க ஒன்று பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் பார்த்துட்டு அதை உணர்ந்துட்டு அந்த வார்த்தையை சொல்கிறாங்களா அப்படின்னா ரொம்ப கம்மியான பேர் தான் அந்த மாதிரி. மற்றபடி தான் பேசுகிறத அவள் கேட்குறாளோ உள்வாங்கிறாளோ இல்லையோ, ஆனால் நான் சொல்லி முடிக்கிறது என்னுடைய கடமை அப்படிங்கிற அடிப்படையில் தான் பல பேர் பேசிகிட்ருக்கோம். நம்ம ஒரு கருத்து சொல்கிறோம், அந்த கருத்து நம்ம சொல்லக்கூடியவன் முழுமையாக கேட்குறானா அப்படின்னு கேட்குறது, அதை கவனித்து அதை கேட்குற மாதிரி சூழ்நிலையில் சொல்கிறாங்களா தெரியாது. சொல்ல வேண்டிய கடமை சொல்லியாச்சு, நான் வர்றேங்கிற மாதிரி தான். இது அரசியலில் இருக்குது, டிவியில் பார்க்குறோம், யூடியூப்பில் பார்க்குறோம், விவாதங்கள் நடக்குது. அந்த விவாதத்தில் ஒருத்தர் கருத்து இன்னொருத்தர் கேட்குறதே கிடையாது. இவன் பேசுனான்னா இவனுக்கு எப்படி பதிலடி கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இன்னொருத்தர் பேசுகிறான். இது அரசியல். அது மட்டும் இல்லை, அரசியல் மேடையில் சொற்பொழிவாற்றுறாங்க. அத்தனை பேரும் அந்த கூட்டத்துக்கு வந்த அத்தனை பேரும் அந்த தலைவருடைய பேச்சை கேட்குறாங்களா அப்படின்னா இல்லவே இல்லை. அதில் கால்வாசி பேர் கூட கேட்க மாட்டாங்க. மற்றவங்கெல்லாம் சும்மா கூட்டத்துக்காக ஜெய போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அது அரசியல் விடுங்க. நாம் குடும்பத்தில் வாழ்கிற ஒவ்வொருத்தரும் நாம் பேசுகிற கருத்தை முழுமையாக மற்றவங்க எதிராளிகள் நாம் யாருக்கிட்ட சொல்கிறோமோ அவங்க கவனிக்கிறாங்களா, அவங்க அதை ஆனந்தமாக கேட்குறாங்களா, சந்தோஷமாக கேட்குறாங்களா, அதை முழுசாக நாம் சொல்கிறத உள்வாங்கிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்காங்களா, இதெல்லாம் நம்ம பார்த்து சொல்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். ஏய் நான் சொல்கிறத கேட்குறியா அப்படின்னு சொல்லி மிரட்டி சொல்கிறோம். சில பேர் நான் சொல்கிறத கேளு அப்படின்னு ஓடி போய் அவள் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அந்த வேலைக்கு மத்தியில் நம்ம சொல்லிவிட்டு ஓடுறோம். இப்படியெல்லாம் நிறையா நடக்கு. சரி, கருத்து மட்டும் இல்லை, நம்ம கூட இருக்கிறவங்கள புரிந்து கொண்டு வாழ்கிறோமா அப்படின்னா அதுவும் இல்லை. கூட இருக்கிறவங்களுடைய மனசு, அவங்களுடைய சந்தோஷம், நம்ம கூட வாழ்கிறாங்க, கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், அப்பா அம்மாவாக இருக்கலாம், இவங்களோட நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், இவர்களை புரிந்து கொண்டு வாழ்கிறோமா அப்படின்னா அதுவும் 100% கிடையாது. ஆகவே இது எத்தனை பேர் இதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்கிறாங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பையன் பொண்ணு. அவங்களுக்கு இன்றைக்கி கல்யாணம் ஆயிடுச்சு அந்த குழந்தைகளுக்கெல்லாம். ஆனால் அவங்க உடம்புல ஒரு வியாதி. என்ன வியாதி? உட்கார முடியாது, 5 நிமிஷத்துக்கு மேலே உட்காந்துருக்க முடியாது. சரி, நடக்கலாமா? 5 நிமிஷத்துக்கு மேலே நடக்க முடியாது. சரி, படுக்கலாமா? 5 நிமிஷத்துக்கு மேலே படுக்கவும் முடியாது. பல் மெத்த முள்ளாக குத்தும். நடந்தால் காலில் ஆணி ஏறின மாதிரி இருக்கும். உட்காந்தா இடுப்பு நெறிஞ்சு முள் மேலே உட்காந்த மாதிரி இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்படித்தான் அவங்களோட வாழ்க்கை. அது மட்டும் இல்லை, உடம்புல வேத்து கொட்டும், தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. சரி, இது என்ன வியாதி? அவங்கள கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் ஸ்கேன் போட்டு பார்த்தாச்சு, ஒன்றும் இல்லை. எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாச்சு, ஒன்றும் இல்லை. எல்லா டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு, ரத்த டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டு எல்லாம் பார்த்தாச்சு, எதுலேயும் அந்த வியாதியும் கிடையாது. சரி, தூக்கத்துக்கு மாத்திரை கொடுக்குறாங்க, தூக்க மாத்திரை சாப்பிட்றாங்க. அந்த மாத்திரை பவர் இருக்க வரையில் சாப்பிடுவாங்க, மற்றபடியே விட்டுருவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. இது ஒரு நாள் 2 நாள் இல்லை. அவங்க கல்யாணம் ஆனதிலிருந்து இன்னைக்கு வரையிலும் குறைஞ்சது ஒரு 20-25 வருஷமாக இப்படித்தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்களுக்கு என்ன வியாதி? நான் ஒரு நாள் இதை பற்றி, நம்ம யோகத்தில் இருக்கிறோம், மனசை பற்றியே படிக்கிறோம், மனசை பற்றியே கேட்குறோம், மனசை பற்றியே ஆராய்ச்சி பண்ணுறோம். இது என்னவா இருக்கும்? அப்படி இவங்களுக்கு என்ன வியாதி, என்ன பிரச்சனையாக இருக்குன்னு நானும் ஒரு நாள் அப்படியே யோசித்தேன். அவங்க பிறந்த ஊரில் ஒரு வேலையாக போயிருந்தேன். அங்கே இவங்களை பற்றி விசாரித்தேன். அப்படி விசாரிக்கும்போது ஒரு உண்மை தெரிய வந்தது. அப்போ இதுதான் காரணம் என்று நான் புரிந்து கொண்டேன்.
அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பையனோட பழகியிருக்காங்க. அந்த பழக்கம் யாருக்கும் தெரியாது. இவங்க திடீர்னு இவங்களுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்க. 4, 5 அண்ணன் தம்பிகள். அண்ணன் தம்பிக்கு முன்னாடி அப்பா முன்னாடி போய் நான் இப்படி ஒருத்தனை காதலிக்கிறேன்னு சொல்கிறக்கு இவங்களுக்கு தைரியம் இல்லை. அந்த காதலிச்சவனுக்கும் தைரியமாக இவங்களோட அண்ணங்கிட்ட நான் உங்கள் தங்கச்சி கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்கிற தைரியமும் இல்லை. இவங்களுக்கு கல்யாணம் நடக்குது. ஆனாலும் இவங்க வாழ்கிறாங்க. ஆனால் இவங்களுடைய மனசு முழுமையாக ஏற்றுக்கிட்டாங்களா? இல்லை. நான் முழுமையாக கணவனோட சந்தோஷமாக இருக்கேன்னு இவங்களும் நினச்சிக்கிட்டு தான் இருக்காங்க, கணவனும் நினச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. 2 குழந்தை பிறந்திருக்கு, அதுகளும் நல்லா வளர்ந்துருக்கு. ஆனால் இவங்க அடிமனசில் அந்த தாக்கம், நாம் ஒருத்தனை ஏமாற்றிட்டோமே, நம்ம ஒருத்தனை காதலிச்சிட்டோமே, அந்த உணர்வு இவங்களை வாட்டி வளைக்கிறது. அதுதான் இரத்தத்தில் இருக்கிற அணுக்களில் கலந்த இவங்களுடைய தூக்கத்தை, இவங்களுடைய வாழ்க்கையை, இவங்களுடைய சந்தோஷத்தை அழித்து கொண்டிருக்கிறது. இதுதான் காரணம் என்று நான் புரிந்து கொண்டேன். இப்படியும் இருக்கலாம் என்று நான் புரிந்து கொண்டேன். அதுவே இப்படி ஒரு மனிதன் கூட வாழ்கிறாங்க. தன் தங்கச்சியை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் அவள் மனசு என்ன, அவள் சந்தோஷம் என்ன, அவளுக்கு பிடிச்சிருக்கா, அவளுடைய விருப்பம் என்ன, அந்த அண்ணங்கள் கேட்டாங்களா? ஆனால் இவங்க நரக வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க, வாழ்கிறாங்க. ஆனால் செத்து செத்து வாழ்கிறாங்க. இப்படி வாழ்கிறது வாழ்க்கையா? யோசியுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.